வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரொஜெக்டைல் மோஷன் எரிபொருளின் இயக்கம் அதில் ஒரு நியூமரிக்கல்ஸ் பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் பாருங்கள். எ ப்ரொஜெக்டைல் இஸ் த்ரோன் வித் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் 3i cap plus 4j cap meter per second. The equation of the trajectory is given. G is 10 meter per second square. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A, B, C, D வந்து none of the above. ஒரு எரிபொருளானது 3i cap plus 4j cap மீட்டர் பர் செகண்ட் என்ற ஆரம்ப திசைவேகத்துடன் எரியப்பட்டால் அதன் பாதைக்கான சமன்பாடு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன். G 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், நமக்கு பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல், தட் இஸ் ஈக்குவேஷன் ஃபார் பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல், ஒரு எரிபொருளின் பாதைக்கான சமன்பாடு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். y = x tan theta minus gx square by 2u square cos square theta. இதுதான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிற சமன்பாடு. இந்த சமன்பாடில் கொஞ்சம் மாற்றி அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி. என்ன அப்படின்னா, இந்த 1/cos square theta அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம 1 + tan square theta அப்படின்னு எழுதலாம். ஸோ இது மாதிரி மாற்றிருக்கோம் நம்ம. மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் கிடைச்சிடும். எக்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் ஆக்சிஸ், tan theta நம்மளுக்கு தெரியும், ஜி தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் தான், யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கண்டுபிடிப்போம். நமக்கு யூங்கிறது இதுதான் ஒரிஜினல் டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி. ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் அட் அன் ஆங்கிள் தீட்டா இல்லையா, தீட்டா கோணத்தில் எரியப்படுது. அப்போ இந்த யூவை வந்து 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம், யூஎக்ஸ் யூஒய், ஹரிசாண்டல் காம்போனன்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட். இப்போ tan தீட்டான்னு என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன வரும், இது யூஒய்னா இதுவும் யூஒய், இதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ யூஒய் பை இஎக்ஸ் இதுதான் tan தீட்டா, அதாங்க இருக்குது. கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா, கொஸ்டினில் u = 3i + 4jன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் இது ux காம்போனண்ட், இது uy காம்போனண்ட். அப்போ ux வந்து 3, uy 4. இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா tan theta = 4/3ன்னு கிடைக்குது. அப்போ tan தீட்டாவோட வேல்யூ கிடைச்சது 4/3. அடுத்து u வேணும், ஏன்னா இங்கே u இருக்குல்ல மேக்னிடியூட். அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இதோட மேக்னிடியூட் எண் மதிப்பு வேணும்னா என்ன பண்ணுவோம், u = √ux² + uy ஸ்கொயர்னு போடலாம். இந்த வேல்யூஸ் ux uy வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, யூவோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு, மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். ஒய் அப்படியே இருக்குது, = எக்ஸ் அப்படியே இருக்குது. tan தீட்டாவுக்கு பதிலாக என்னது 4/3 இங்கே இருக்குது, அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜி வந்து 10ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, ஸோ 10. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது, 2 × u ஸ்கொயர், u வந்து என்னது 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 5 ஸ்கொயர் × 1 + tan ஸ்கொயர் தீட்டா, 1 + tan தீட்டா எவ்வளோ வந்து 4/3. அப்போ tan ஸ்கொயர் தீட்டானா 4/3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. y = 4x/3 minus 10x² 2 × 5² 25, 2 × 25 50 அப்படியே இருக்குது. இங்கே 1 + 4² 16/3² 9 இதாங்க பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு. அடுத்து பாருங்கள், y = 4x/3 மைனஸ் இந்த 10x² 50 × 25/9 இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணுவோம். 25 50 வந்து என்னது, இது 2 அடித்தோம்னா 2 வரும். இந்த 2க்கும் 10க்கும் அடித்தோம்னா அங்கே மேலே 5 வரும். அப்போ இது 5x² என்ன ஆயிடுது, 9 ஆயிடுது. இந்த ஸ்டெப்பு வந்து இப்படி ஆயிடுது, மற்றது அப்படியே இருக்குது. இப்போ 3க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தால் 9 வரும். அப்போ இங்கே வந்து என்னது, இந்த இது வந்து 3 × 3 3s are 9. அப்போ வந்து மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 4s are 12. அப்போ 12x வந்துடும் மேலே, மைனஸ் இந்த 5x² அப்படியே தான் இருக்கும், ஏன்னா கீழே 9 இருக்குது. ஓகே, எல்சிஎம் எடுக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 9 இங்கே வந்துடும். அப்போ 9y = 12x - 5x² வரும். இது வந்து நமக்கு ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் ஏல இந்த இது இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ண தெரியணும். இப்போ பேசிக் இதுக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் தெரியணும் அப்படின்னா,
இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுதான் பேசிக் ஈக்குவேஷன். இதில் இருந்தால் இதை மாற்றி கொண்டு வந்துடும். இது தெரிஞ்சதுன்னா அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நன்றி.